Taste the Daily. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த மதியம்பட்டி வழியாக செல்லும் திருமணி முத்தாற்றில் சாய கழிவுநீர் கலந்து நுரையுடன் செல்லும் அவலம் அரங்கேறியுள்ளது. திருமணி முத்தாறில் சாக்கடை மற்றும் சாய கழிவுநீர் கலப்பதால் ஆற்றில் கரும் நிறத்துடனும் நுரையுடனும் நீர் செல்கிறது. இதனால் அப்பகுதி முழுவதும் துர்நாற்றம் வீசுவதாக தெரிவிக்கும் பொதுமக்கள் இதுபோன்று சாய கழிவு கலப்பவர்கள் மீது திறனற்ற ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென வலியுறுத்தியுள்ளனர். கோவை மாவட்டத்தில் கரும்புக்கடை பகுதியில் கிணற்றில் இருந்த குப்பைகள் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கரும்புக்கடை சேரன் நகரில் அப்பகுதி மக்கள் அங்கிருந்த பாழடைந்த கிணற்றில் குப்பைகளை கொட்டி வந்துள்ளனர். இந்த நிலையில் இந்த குப்பையில் திடீரென தீப்பிடித்து எரிந்து கரும்புகை வெளியேறியுள்ளது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத்துறையினர் சுமார் 3 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். மாநகராட்சி ஊழியர்கள் முறையாக வீடுகளிலிருந்து குப்பைகளை சேகரிக்காததால் பொதுமக்கள் கிணற்றில் குப்பைகளை கொட்டியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டத்தில் 8 கிராம ஊராட்சிகளை மாநகராட்சியுடன் இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை பொதுமக்கள் முற்றுகையிட்டனர். திண்டுக்கல் மாநகராட்சி எல்லையை விரிவுபடுத்தும் வகையில் செட்டிநாயக்கன்பட்டி, பள்ளப்பட்டி, குறும்பப்பட்டி உள்ளிட்ட 8 கிராம ஊராட்சிகளை மாநகராட்சியுடன் இணைத்தால் மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் கிராம ஊராட்சிகளை மாநகராட்சியுடன் இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து திமுக கூட்டணியில் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினரே போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரியலூர் மாவட்டம் எருத்துக்காரன்பட்டி பஞ்சாயத்தை நகராட்சியோடு இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். எருத்துக்காரன்பட்டி பஞ்சாயத்திற்குட்பட்ட அமீனாபாத், மகாலிங்கபுரம், கொல்லாபுரம் ஆகிய கிராம மக்கள் தங்களது பஞ்சாயத்தை நகராட்சியுடன் இணைக்கக்கூடாது என வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். உள்ளாட்சியில் நல்லாட்சி என கூறி திமுக அரசு மக்களை வஞ்சிக்கும் செயலை செய்து வருவதாக கிராம மக்கள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். தூத்துக்குடியில் தனியார் பள்ளிக்கு மர்ம நபர் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த சம்பவம் பெற்றோர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. முத்தம்மாள் காலனி பகுதியில் உள்ள தனியார் பள்ளிக்கு மின் அஞ்சல் மூலம் மர்ம நபர் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்துள்ளார். இதையடுத்து பள்ளி நிர்வாகத்தினர் மாணவ மாணவிகளை பெற்றோர்களை வரவழைத்து பள்ளியிலிருந்து வெளியேற்றினர். மேலும் பள்ளியில் வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனை செய்ததில் வெடிகுண்டு ஏதும் இல்லை என்றும் மிரட்டல் போலியானது என்றும் தெரியவந்தது. திறனற்ற திமுக ஆட்சியில் அடிக்கடி பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்படும் நிலையில் அதை தடுக்க திறனற்ற திமுக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.